சிவாய. விசுவாவசு வருஷம் மார்கழி மாதம் 20ஆம் நாள், வாரம் ஞாயிற்றுக்கிழமை, திதி மதியம் 12:30 மணி வரை பிரதமை, பிறகு த்விதியை, நட்சத்திரம் புனர்பூசம். திருவம்பாவை 20வது பாடலை பார்ப்போம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றி யாமுய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள், போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். மாணிக்கவாசகர் சிவபெருமானிடம் சரணாகதி, அவருடைய பாதங்களில் சரணாகதி அடைகிறார். இந்த திருவம்பாவை 20 பாடல்களையும் அவர் திருவண்ணாமலையில் பாடிக்கொண்டிருக்கிறார். பாடப்பெறும் ஸ்தலம் திருவண்ணாமலை. அங்கிருக்கும் அண்ணாமலையாரை நினைத்து இந்த 20 பாடல்களையும் அவர் பாடிக்கொண்டிருக்கிறார். இன்றைய இந்த 20வது பாடலில் சரணாகதி தத்துவத்தை இதில் கூறுகிறார். அதாவது சிவபெருமானின் பாதங்களில் நாம் சரணடைந்து விட வேண்டும் என்பதாக இந்த திருவம்பாவை 20வது பாடல் இருக்கிறது. இத்துடன் திருவம்பாவை முடிந்து விடுகிறது. பிறகு நாளை முதல் திருப்பள்ளி எழுச்சியாக 10 பாடல்கள் வருகின்றன. இன்றைய பாடலில் பார்ப்போம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். சிவபெருமானின் பாதம், அதாவது நாம் சரணாகதி என்றால் பாதங்களை தொட்டு சரணடைகிறோம். அந்த சரணத்திற்காக அவர் அந்த பாதத்தை, சிவபெருமானின் பாதத்தை பாடுகிறார். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர். சிவபெருமானின் பாதம்தான் ஆதி, நம்மளுக்கு முதலாக இருப்பது சிவபெருமானின் பாதமே. அந்த மலர் பாதங்களை நாம் போற்ற வேண்டும். போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள். இந்த பாதம் ஆரம்பிக்கும் முதலாக இருப்பது மட்டுமல்ல, அந்த பாதம் அந்தமாம் கடைசியாகவும் இருப்பதும் அந்த பாதமே. அது எத்தகைய பாதம்? செந்தளிர்கள். அவ்வளவு அந்த பாதங்களில் மலர்களை போன்று மென்மையான அந்த பாதங்கள் ஆதியாகவும் அந்தமாகவும் நமக்கு இருந்து நமக்கு அருள் புரிகிறது. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் அந்த பொற்பாதமே எல்லா உயிர்க்கும் முதன்மையானது. போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம். போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள். அந்த பூங்கழல்கள், அந்த பூவை போன்ற அந்த பாதங்கள் நம்ம எல்லா உயிர்க்கும் போகமாய், எல்லா உயிர்க்கும் போகமாய் இருப்பதும் அந்த பாதங்களே. போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள். அந்த இணையடிகள், அந்த அடிகளுக்கு ஈடிணை இல்லாதது எல்லா உயிருக்கும் அந்த ஈடிணை இல்லாத பாதங்களே நமக்கு அரணாக அமைகிறது. போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம். அது எப்பேற்பட்ட பாதம் என்றால், திருமாலாலும் காண முடியாத பாதம், நான்முகன் பிரம்மாவாலும் காண முடியாத பாதம். அத்தகைய சிறப்பு வாய்ந்த பாதங்களில் நாம் சரணடைவோம். போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன்மலர்கள். அந்த பொன்மலர்களாக இருக்கக்கூடிய அந்த பாதங்கள், சிவபெருமானின் பாதங்கள், நாம் உய்ய நம்மளை ஆட்கொள்ள இருக்கும் அந்த பாதங்கள், அந்த பாதத்தை நாம் போற்றி சரணடைவோம். போற்றியாம் மார்கழி நீராடேலோர் எம்பாவாய். இத்தகைய பெருமை மிகுந்த அந்த பாதம், ஆதியும் அந்தமுமாக இருக்கக்கூடிய அந்த பாதம், எல்லாமாகவும் எல்லா உயிர்க்கும் தோற்றமாகவும் போகமாகவும் இருக்கக்கூடிய அந்த பாதம், திருமாலாலும் பிரம்மனாலும் காண முடியாத அந்த பாதம், எல்லா உயிர்க்கும் ஈராம் இணையடிகள், எல்லா உயிர்க்கும் இணையாக இருக்கக்கூடிய அந்த பாதம், நம்மை ஆட்கொள்ள இருக்குவதும் அந்த பாதமே. அந்த பாதத்திற்கு போற்றி என்று சரணாகதி செய்கிறார். மீண்டும் அந்த பாடலை பார்ப்போம். போற்றி அருளுக நின் ஆதியாம் பாதமலர், போற்றி அருளுக நின் அந்தமாம் செந்தளிர்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம், போற்றி எல்லா உயிர்க்கும் போகமாம் பூங்கழல்கள், போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம் இணை அடிகள், போற்றி மால் நான்முகனும் காணாத புண்டரீகம், போற்றியாம் உய்ய ஆட்கொண்டருளும் பொன் மலர்கள், போற்றியாம் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். திருச்சிற்றம்பலம்.